السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبأ بني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لا قتلنك قال إنما يتقبل الله من المتقين. وقال النبي صلى الله عليه وسلم من رأى هلال ذي الحجة وأراد أن يضحي فلا يأخذ من شعره أو من أظفاره أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. பிறந்திருக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையாலும் கருணையாலும் ஹஜ்ஜினுடைய காலம் ஆரம்பமாகிவிட்டது. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகத்தில் இந்த ஆண்டிற்கான ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் யாருக்கெல்லாம் நாடி இருக்கின்றானோ அவர்களெல்லாம் அந்த புனித இல்லமாம் காபத்துல்லாஹுவை நோக்கி புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் எல்லாம் இருந்து வருகின்றோம். நம்முடைய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்து, ஹஜ்ஜு, ஜிஹாத், இந்த எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுடைய குறிக்கோள் என்னவென்று பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு இந்த வணக்க வழிபாடுகளை ஏன் கடமையாக்கி இருக்கின்றான், இதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதின் வழியாக மூலமாக நம்மிடத்தில் தக்குவா என்ற இறையச்சம், இறை பக்தி வர வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் இந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு முக்கியமான ஒன்று தியாகம் செய்யாமல் அந்த வணக்க வழிபாடுகளை நம்மால் நிறைவேற்ற முடியாது. ஒன்றை அடைவதற்கு, ஒன்றை நிறைவேற்றுவதற்கு ஒரு விதமான தியாகத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் அதை அடைய முடியும், அதை நிறைவேற்ற முடியும். அது அடிப்படையில் அல்லாஹுவால் இந்த சமூகத்தின் மீது விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய வலியுறுத்தப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தியாகம் தேவை. தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நேரத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டும். ரமலான் மாதத்தினுடைய நோன்பை கடைபிடிப்பதற்கு நம்முடைய ஆசைகளை, இச்சைகளை, உணர்வுகளை, இவைகளை தியாகம் செய்ய வேண்டும். ஜக்காத் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்கு காசு பணங்களை, பொருளாதாரத்தை தியாகம் செய்ய வேண்டும். ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்கு பிறந்த மண்ணை தியாகம் செய்ய வேண்டும். ஜிஹாத் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய உயிரை பல வகையில் நாம் பாதுகாத்து வரக்கூடிய அந்த உயிரை தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் இல்லாமல் எந்த விதமான இபாதத்துகளையும் நம்மால் நிறைவேற்ற முடியாது. அப்ப தியாகம் இல்லாமல் இஸ்லாம் என்பது கிடையாது. முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீம்கள். இஸ்லாம் என்று சொன்னாலே, முஸ்லீம்கள் என்று சொன்னாலே கட்டுப்படக்கூடியவர்கள். யாருக்கு கட்டுப்படுபவர்கள், யாருக்கு கட்டுப்படுதல்? ரப்பிற்கு கட்டுப்படுவது, ரப்பிற்கு கட்டுப்பட்டு வாழ்வது. அப்ப அந்த அடிப்படையில் கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் தியாகத்தை மேற்கொள்ளாமல் நாங்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிற அடையாளத்தை வெளிப்படுத்த முடியாது. அந்த அடிப்படையில்
குர்பான் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த துல்ஹஜ் மாதம் இன்ஷா அல்லாஹ் அடையவிருக்கின்ற ஒரு தினங்களில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் மட்டுமல்லாமல் அவரவர்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் நிறைவேற்றக்கூடிய இந்த மாதத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கம் குர்பான். குர்பான் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம தியாகம் செய்வது என்று சொல்கின்றோம். அதனுடைய நேரடி பொருள் குர்பான் என்ற அந்த வார்த்தைக்கான நேரடி பொருள் என்னவென்று பார்க்கும் பொழுது நெருங்குவது, ஒருவரை நெருங்குவது. அரபியில உறவுக்காரர்களுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அரபி மொழியில கராபத். கராபத் என்ற கராபத்னா என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொந்தக்காரர்கள், அதாவது உறவு முறையில எனக்கு நெருங்கியவர்கள், மனிதர்களிலேயே எனக்கு நெருக்கமானவர்கள் என்ற அர்த்தம். அந்த கராபத் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. நெருக்கத்தை ஒன்றை நோக்கி நெருங்குவது, நெருக்கத்தை பெறுவது, இதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் அரபியனுடைய அகராதியில. அரபியனுடைய புழக்கத்தில் குர்பான் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய பொருளை, தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உயிரை, மற்றவர் இவைகளை எல்லாம் யாரிற்காக அர்ப்பணிக்கின்றார்களோ அதற்கு குர்பான். தன்னுடைய உயிரை, தன்னுடைய பொருளை, தன்னுடைய காசு பணத்தை, தன்னுடைய நேரத்தை ஒருவருக்காக தியாகம் செய்வது, ஒருவருக்காக அர்ப்பணிப்பதற்கு பெயர் குர்பான். அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்தில் இஸ்லாமிய சமூக மக்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய குர்பான் இது யாருக்காக மேற்கொள்ளப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். இந்த குர்பான் அப்படிங்கிற நடைமுறை ஏதோ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அது இபாதத்தாக நடைமுறைக்கு வந்தது என்று கிடையாது. இந்த நடைமுறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு இருக்கின்றது. ஆதம் நபியினுடைய பிள்ளைகள்ல ஹாபில் காபில் அவர்களுடைய விஷயத்துல, திருமண விஷயத்துல ஒரு பிரச்சனை, ஒரு கருத்து வேற்றுமை, மோதல் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்றது. அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களை குர்பானி கொடுக்க சொல்கின்றார். யாருடைய எண்ணம் சரியானது, யாருடைய போக்கு சரியானது, முறையானது என்பதற்காக அல்லாஹ் தஆலா குர்பானி கொடுக்க சொல்றான். அது 5வது அத்தியாயம் மாயிதா என்ற அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம் பில் ஹக். நபியே, ஆதம் நபியினுடைய 2 புதல்வர்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை வரலாற்றை அவர்களுக்கு நீர் எடுத்து காட்டுவீராக, அவர்களுக்கு நீர் ஓதி காட்டுவீராக. இந்த இடத்துல உண்மை வரலாறுன்னு சொல்றான், பில் ஹக். ஏன்னா நிறைய வரலாறுகள் பொய்யாக இருக்கின்றது. உண்மை வரலாறுகளாக இருந்தாலும் சிலர்களால் அது பொய்ப்படுத்தப்படுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம் பில் ஹக். ஆதம் நபியினுடைய 2 புதல்வர்களுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை வரலாற்றை அவர்கள் மீது நீ ஓதி காட்டுவீராக. அப்ப அந்த பிரச்சனை, திருமணம் முடிக்கக்கூடிய விஷயத்துல பிரச்சனை, வரலாறு தெரியுது, சமூகத்திற்கு வரலாறு தெரிஞ்சதுதான். அப்ப அந்த நேரத்தில் இது கர்ரபா குர்பானன். ஆதம் நபியினுடைய பிள்ளைகள் ஹாபில் காபில் என்பவர்கள் அவர்களுடைய யாருடைய நிலைப்பாடு சரியானது என்பதற்காக குர்பானி கொடுக்கின்றார்கள். கர்ரபா குர்பானன், இருவரும் குர்பானி கொடுக்கின்றார்கள். அந்த இருவரில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வலம் யுதகப்பல் மினல் ஆகர், மற்றவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படின்ற அந்த ஆயத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்னா, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்கள் முத்தகீன்களுடைய அமல்கள் தான். தக்வாவுடையவர்கள், இறையச்சமுடையவர்கள், இவர்களுடைய அமல்கள் தான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றார். அப்ப எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலை இந்த சமூகம் செய்வதற்கு முன்பாக அவர்களுடைய நிய்யா, அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், லில்லாஹ், லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் நிறைவேற்றுகின்றேன். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹ். என்னுடைய தொழுகை, என்னுடைய மற்ற வணக்கங்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், இவை அனைத்தும் அல்லாஹ்விற்காக. அந்த எண்ணம் தான் முஸ்லிம் சமூகத்தினத்தில் மேலோங்க வேண்டும். அந்த அடிப்படையில் இறைவனுக்காக இந்த உலகத்தில் செய்த தியாகங்கள்ல மிகப்பெரிய ஒரு தியாகம் யாருடைய தியாகம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் தான். வரலாறு தெரியும் நமக்கு எல்லாம். இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு என்ன? அவர் சிறுபிராயத்தில் இருந்ததிலிருந்து திருமணம் முடித்து அவரது மனைவி பிள்ளையோடு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டதில் இருந்து நமக்கு வரலாறு தெரியும். அவர்கள் செய்த அந்த தியாகத்தில் மிகப்பெரிய தியாகம் இப்ராஹிம் நபியினுடைய தியாகம்.
அவர்களுடைய அந்த உயர்ந்த தியாகத்தை அனைத்து மக்களுக்கும் உலகம் உள்ளளவும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக கியாமத் வரையிலும் அவர்களுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடாக மனித குலத்திற்கு, முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா இந்த குர்பானியை வலியுறுத்தி இருக்கின்றான், குர்பானியை கடமையாக்கி இருக்கின்றான். வரலாறு எல்லாம் நமக்கு தெரிந்தது. அவர்களுடைய மகன் இஸ்மாயிலை அல்லாஹ் தஆலா அவனுடைய பாதையில பலியிட சொல்வான். குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு 37வது அத்தியாயமாகிய சாஃபாத், யாசீனுக்கு அடுத்த அத்தியாயம். நாம் ஓதக்கூடிய யாசீன் சூரா, அந்த யாசீன் சூரா 36வது அத்தியாயம், அதற்கு அடுத்த அத்தியாயம் 37வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபிக்கு இட்ட கட்டளை, உங்களுடைய பிள்ளையை இஸ்மாயிலை எனக்காக நீங்கள் பலியிடுங்கள், ஆயத்தமாகுவார்கள். அல்லாஹ் தஆலா அதை அறுக்க விடாமல் தடுத்து விடுவான். அந்த நிகழ்வை சொல்லிவிட்டு ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவிடுவான். அந்த நிகழ்வை அவர்கள் இப்ராஹிம் நபி அழைத்து செல்வது, இஸ்மாயில் நபியிடத்தில் அனுமதியை கேட்பது, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் தாராளமாக என்னை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் தான் அறுபடுவதற்கு முன் வருவது, இதை எல்லா வரலாறுகளையும் சொல்லி முடித்துவிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்வான், இன்னஹாதா லகுவல் பலாவுல் முபீன், இது தெளிவான சோதனையாகும். நிச்சயமாக இந்த இறைவனுடைய எக்ஸாம், இறைவன் அவர்களுக்கு வைத்த இந்த சோதனை அது தெளிவான சோதனையாகும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகனை அறுப்பதற்கு முன் வந்து கழுத்துல கத்தியை வைத்து விட்ட இப்ராஹிம் நபி அந்த கத்தி அறுப்படவில்லை. அந்த நிகழ்வை தடுத்து அதற்கு பகரமாக நாம் கொடுத்தோம், ஒரு கொழுத்த ஆட்டை, பெரிய ஆட்டை கொடுத்து அறுக்குமாறு சொன்னோம். அதோடு நிறுத்தல் அல்லாஹ் தஆலா அடுத்து ஒரு வசனத்தை சொல்றான், வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், இந்த நடைமுறையை நாம் விட்டு வைத்தோம். யாருக்கு? ஃபில் ஆகிரீன், பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்கள் இந்த அமலை, இந்த இபாதத்தை, இந்த நடைமுறையை செய்வதற்காக பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இந்த நடைமுறையை நாம் விட்டு வைத்து விட்டோம். வதரக்னா, அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம், சொல்லாடல். நாம் விட்டு வைத்தோம், பின்னால் வரக்கூடிய இந்த சமூகம் இதை கடைபிடிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால குர்பானியருடைய நோக்கம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் தக்வா. அல்லாஹ் இந்த சமூகத்தில் எதிர்பார்ப்பது தக்வா. தொழுகையின் மூலமாக தக்வா, நோன்பு தக்வா, ஜகாத் தக்வா, ஹஜ் தக்வா, ஜிஹாத் தக்வா, சதகா தக்வா, நன்மை ஏவது, தீமையை தடுப்பது தக்வா, சமூகத்தினுடைய விழிப்புணர்வு காரியங்களில் ஈடுபடுவது தக்வா. எல்லாம் தக்வாதான். தக்வாவை தாண்டி இந்த சமூகம் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான படிகள்ல வேற எதையும் எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்க முடியாது. குர்பானி சம்பந்தமாக வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லயனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, குர்பானி பிராணிகளுடைய மாமிசங்களோ அவைகளுடைய உதிரங்களோ அல்லாஹ்வை சென்று அடைவது கிடையாது. அது அல்லாஹ்க்கு தேவையில்லை. நீங்க கொடுக்கக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய கால்நடைகளுடைய மாமிசங்களோ அவைகளுடைய உதிரங்களோ ரத்தங்களோ அல்லாஹ்விற்கு தேவையில்லை. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், மாறாக அந்த நேரத்தில் உங்களிடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய தக்வா, இறையச்சம், அதுதான் இறைவனை சென்று அடைகிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அறுத்து கால்நடைகள் அறுத்து தியாகம் செய்யக்கூடிய நேரத்தில் அதனுடைய நோக்கம் இறையச்சத்தை உண்டாக்குவது. இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சில விஷமிகள் முஸ்லிம்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து அவர்கள் பசுவதை செய்கின்றார்கள் என்ற விமர்சனம், அது அவர்களுடைய மத வெறியை, மத துவேஷத்தை, அவர்களுடைய மதத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்மூடித்தனமான ஒரு வெறியையும் இன்னொரு மதத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய துவேஷத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. பூனைக்கு உணவு கொடுக்க மறுத்து அதை கெட்டி போட்டு வேதனை செய்த ஒரு பெண்மணியை நரகவாசி என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் எப்படி மற்ற உயிரினங்களை வதை செய்வதற்கு தூண்டும்? இங்க கேள்வியாதான். இன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய குர்பானி முஸ்லிம் சமூகத்தால் உலக அளவில் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த குர்பானியை இன்னைக்கு மிருகவதை என்பதாக பலர்களால் அது விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய பார்வையில முஸ்லிம் சமூகம் மட்டுமல்லாமல் முழு மனித சமூகமும் இதை எப்படி பார்க்க வேண்டும்? பூனைக்கு உணவு கொடுக்காமல் கெட்டி போட்டு சாகடித்த பெண்மணியை அவள் நரகவாதி, ஒரு படைப்பினுடைய ஹக்க நிறைவேற்றவில்லை, நரகவாதி என்று சொன்ன இஸ்லாம் மற்ற உயிரினங்களை வதை செய்வதற்கு எப்படி தூண்டும்? அப்ப குர்பானியனுடைய நோக்கம் அப்படிங்கிறது தன்னுடைய சொத்துக்களை அர்ப்பணிக்கிறது அல்லாஹ்வுக்காக.
சொத்துக்களை அர்ப்பணிக்கிறது. எப்படி சொத்து? குர்பானி என்று சொன்னாலே ஆடு மாடு ஒட்டகம், இந்த மூன்று தான் குர்பானி கொடுக்க முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அன்ஆம் என்ற ஒரு அத்தியாயம், அன்ஆம் அப்படின்னா கால்நடைகள் அப்படிமாங்க. அன்ஆம் அப்படின்னா அது அரபு வார்த்தை, தமிழ்ல கால்நடைகள். கால்நடைகள் அப்படின்ட்டு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில மூணு ஜீவராசிகள் தான் உள்ள அடங்கும். ஆடு மாடு ஒட்டகம், இந்த மூணைத்தான் கால்நடைகள் அப்படிமா. அப்ப அந்த சூறால அல்லாஹ் தஆலா இதை பத்தி தான் பேசுறான். இதை பத்தி தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஆடு மாடு ஒட்டகத்தை பத்தி அதுல ஒரு பகுதியில அல்லாஹ் தஆலா பேசுவான். அப்ப குர்பான்ல ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றை மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். இது அல்லாத மற்ற ஹலாலான எந்த ஜீவராசிகளையும் உயிரினங்களையும் நாம் குர்பானி கொடுக்க கூடாது, குர்பானி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த மூன்றை குறிப்பிடப்பட்டதற்கான காரணம் என்ன? குர்பானி கொடுப்பதற்கு ஆடு மாடு ஒட்டகம் இதை மூணை மட்டும் குர்பானி கொடுக்கணும் என்று சொன்னதற்கான காரணம் என்னவென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய சொத்தாக, மனிதனுடைய செல்வமாக கருதப்படுவது இதான். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டக மந்தை என்பது அன்று முதல், அன்றைய காலத்து முதல் இன்றைய காலம் வரையிலும் அது ஒரு அவர்களுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கின்றது. அதனால தான் ஜக்காத் அதன் மீது கடமை. இத்தனை ஆடு ஒருத்தர் இருந்தா இவர் இத்தனை ஆடு ஜக்காத்து கொடுக்கணும், இத்தனை ஒட்டகம் இத்தனை மாடு இருந்தா அவர் அதுல இருந்து இவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் என்பதாக வேற எந்த உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை கடமையாக்கல. தங்கம் வெள்ளி காசு பணங்களுக்கு அடுத்தபடியாக, விவசாய விளைச்சல்களுக்கு அடுத்தபடியாக, வானம் பார்த்த பூமி, நீர் இறைத்து ஊற்றப்பட்ட பூமி என்று இரண்டு, இதற்கு அடுத்தபடியாக கால்நடைகளின் மீது ஜக்காத்து கடமை. அந்த கால்நடைகள் என்னது? ஆடு மாடு ஒட்டகம், இவைகள் மீது ஜக்காத்து கடமை. ஏன் என்று சொன்னால் இது மனிதனுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அந்த அடிப்படையில் இஸ்லாம் பார்க்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றவைகளை கவனிக்கக்கூடிய நேரத்தில் இவைகளுடைய இனவிருத்தி அப்படிங்கிறது அது அதிகமானது. மற்ற படைப்பினங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் மற்ற ஜீவராசிகள், கோழி இருக்கின்றது, மற்ற இது போன்ற உயிரினங்கள், இவைகளுடைய வளர்ச்சியை விட, இனப்பெருக்கத்தை விட இந்த மூணினுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கின்றது. அந்த மூணையும் அறுக்காம விட்டுவிட்டால் மனிதனுடைய எண்ணிக்கையை விட இனத்தால் அது அதிகமாகி மனிதனை அது அழித்துவிடும். இதை அடுக்காம விட்டுட்டோம்னா இனவெருத்தில மற்ற ஜீவராசிகளை, உயிரினங்களை, படைப்பினங்களை விட இன விருத்தியால் அதிகமாக இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் இவைகளை மனிதன் தன்னுடைய உணவுக்காக, மற்ற இபாதத்திற்காக அறுக்காமல் விட்டுவிட்டால் மனிதனுடைய எண்ணிக்கையை விட பன்மடங்கு அதிகமாகி மனித சமுதாயத்தை இந்த உலகத்தில் அழித்துவிடும் என்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அப்படிப்பட்ட அந்த குர்பானிக்காக இந்த சமூகம் தயாராகி இருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பலர்கள் யார் மீது கடமையாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் அந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆயத்தத்தில் இருக்கின்றார்கள், ஒரு தயார் நிலையில் கால்நடைகளை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நிறைய ஒவ்வொரு வருடமும் பல நபர்களிடத்துல இருந்து அது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு சில கேள்விகள், அது சந்தேகங்கள் கூட சொல்லலாம். அந்த சந்தேகங்களுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களுக்கு உண்டான தெளிவாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப குர்பானியில சில விஷயங்களை கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாக குர்பானி கொடுக்கக்கூடியவர் பேண வேண்டிய முதல் ஒழுக்கம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் ரஆ ஹிலாலதில் ஹிஜ்ஜா, எவர் ஒருவர் துல்ஹஜ் பிறையை பார்த்து விட்டார், துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை பார்த்து விட்டாரோ வானத்தில், அவர் குர்பானி கொடுப்பதற்கு நாடி இருக்கின்றாரோ, நினைத்தீர் இருந்தால், அவருடைய ரோமங்களையோ, உடல்ல இருக்கக்கூடிய தலைமுடி, அவருடைய தாடி, அவருடைய மற்ற மறைவிடங்கள்ல இருக்கக்கூடிய ரோமங்களை அகற்றுவதோ, அவருடைய கால் கைகள்ல இருக்கக்கூடிய நகங்களை வெட்டுவதோ இதை அவர் தவிர்த்து கொள்ளட்டும், எடுக்க வேண்டாம், அகற்ற வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ் பெருநாள் தினத்துல பார்க்கலாம், குர்பானி கொடுக்கக்கூடியவர் நல்ல மலவான சேவிங் பண்ணிட்டு வந்து நிற்பார். குர்பானி கொடுக்கிறவர், குர்பானி கொடுக்க போறேன் என்பதாக பெருநாளைக்கு போறோம், நல்லா சுத்தபத்தமா என்ன செய்யணும் போனோம் அப்படின்ட்டு எல்லாரும் சேவிங்லாம் பண்ணிட்டு வந்து நிற்பார். அந்த முறைகள் தெரியல. பேண வேண்டிய முதல் ஒழுக்கம்
குர்பானி கொடுப்பவர்கள் துல்ஹஜ் பிறையை பார்த்ததிலிருந்து அவருடைய தலைமுடி, அவருடைய தாடி ஒதுக்குவது அல்லது சிரைப்பது, மறைவிடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றுவது, கை காலினுடைய நகங்களை வெட்டுவது, இதை எல்லாவற்றையும் அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய தகவல். அடுத்தபடியாக குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் துல்ஹஜ் பிற 10 பெருநாள் தொழுதற்கு பிறகிலிருந்து 12 சூரியன் மறையும் வரையிலும் 3 நாட்கள் குர்பானி கொடுப்பது கூடும். முதல் நாள் கொடுப்பது சிறந்தது, சால சிறந்தது. வாய்ப்பு இல்லாதவர்கள், சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறாதவர்கள் அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கலாம். முவத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல் உதுஹிய்யு யௌமானி பஅத யௌமில் அத்ஹா. உதுஹியா கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் துல்ஹஜ் பிறை 10 ஹஜ் பெருநாள் தினத்திற்கு பிறகு 2 நாட்கள் வரையிலும் உதுஹியா கொடுக்கலாம், குர்பானி கொடுக்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த தகவல் முவத்தாவுல பதிவு. இதை வச்சுதான் அந்த 3 நாளைக்கு வரை கொடுக்கலாம். சிலருக்கு இன்னைக்கு ஒரு குறுகிய காலகட்டத்தில் முதல் நாள் தான் கொடுக்கணும், 2வது நாள் கொடுக்க, 3வது நாளா கொடுக்க கூடாது, ஹஜ் பெருநாள் முதல் நாள் தானே அன்னைக்கு தான் கொடுக்கணும், அப்படி கிடையாது. 3 நாட்கள் வரையிலும் கொடுக்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கான அனுமதியை இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று குர்பானி கொடுப்பவர் அவரே முன்வந்து அதனை அறுப்பது சிறந்தது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானியை தாங்களாகத்தான் முன் வந்து அறுத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய குர்பானியை அவர்கள் அறுக்க வேண்டும் என்று சொன்னால் அறுக்கலாம், இல்லை என்று சொன்னால் அனுமதி கொடுத்தால் போதும். குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற துஆவினை ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி ஓதுவது அது வலியுறுத்தப்பட்ட ஒன்று. பிஸ்மில்லாஹ் வலா தகுலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, எந்த கால்நடைகள் மீது அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படவில்லையோ அந்த கால்நடைகளுடைய மாமிசத்தை நீங்கள் புசிக்காதீர்கள். நார்மலா நாம வாங்கக்கூடிய ஆடு, மாடு அல்லது கோழி, இந்த ஹலாலான உணவு வகைகளுடைய அந்த அறுக்குதல் என்பது ஹலாலான முறையில் இருக்கணும். அதை முஸ்லீம் தான் அறுக்க வேண்டும், பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்க வேண்டும். அதனால தான் அந்த நடைமுறையை, வழிமுறையை நாம காலம் காலமாக கடைபிடித்து வருகிறோம். பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அப்ப குர்பானியினுடைய பிராணிக்கு முன்பாக பல பிராணிகள் இருக்க, ஒரு 2-3 ஆடுக்கு முன்பாக ஒவ்வொரு ஆட்டையும் அதனுடைய கண் முன்பாகவே அறுக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகள் இதெல்லாம் ஹதீஸ்ல வருது. கண் முன்பாக அறுக்கக்கூடாது, அவைகளுக்கு முன்பாக கத்தியை தீட்டக்கூடாது. 4-5 கொடுக்கப்படக்கூடிய இடத்துல ஏதாவது ஒன்றை அறுக்கக்கூடிய நேரத்தில் மற்றவைகள் பார்க்காதபடி ஒரு திரையை போட்டுக்கணும், ஒரு ஸ்கிரீனை போட்டுக்கணும், அல்லது செவத்துக்கு அந்த பக்கமா நிற்க வச்சுக்கணும். ஏதாவது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. அதற்கு முன்பாக கத்தியை கூட தீட்டாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். குர்பானி பிராணி எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்ட நேரத்தில் 4 குறைகளை கொண்டதாக இருக்கக்கூடாது என்று நபி அவர்கள் கை காண்பிக்கின்றார்கள். முதலாவது, அது நொண்டியாக இருக்கக்கூடாது. 2வது, குருடாக இருக்கக்கூடாது. 3வது, சீக்கி பிடித்த பிராணியாக இருக்கக்கூடாது, நோய் பிடித்த பிராணியாக இருக்கக்கூடாது. 4வது, சதை பற்றி இல்லாமல் மெலிந்ததாக, பலகீனமானதாக இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாங்குவார்கள்? இஷ்தரா கபஷை, 2 ஆடுகள் வாங்குவார்கள். குர்பானி கொடுக்க 2 ஆடு வாங்குவாங்க. எப்படி வாங்குவாங்க? சமீனை, நல்ல மாமிசப்பட்டுள்ள கொழுத்த ஆடுகளாக வாங்குவார்கள். அக்ரனைன், கொம்பு சுற்றி இருக்கக்கூடிய ஆடுகளை பார்த்து வாங்குவார்கள். அம்லஹைன், அதிகமான மாமிசம் இருக்கக்கூடிய ஆடுகளை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்குவார்கள். ஒன்றை தனக்காக கொடுப்பாங்க, மற்றொன்றை இந்த உம்மத்தினர்களுக்காக கொடுப்பார்கள் என்பதாக ஹதீஸினுடைய பதிவுல நாம பார்க்கலாம். அதே போன்று பொதுவாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை, ஜீவராசிகளுக்கு மத்தியில் ஒரு சண்டையிட வச்சு அதை ஒரு போட்டியாக நடத்தி அதில் வந்து வெட்டு கட்டுவது, அதில் பணம் கட்டுவது, அதை வேடிக்கை பார்ப்பது, இதுவெல்லாம் எப்படி இஸ்லாத்தில் கூடுமா? குர்பானி பிராணிகள் மட்டுமல்லாமல் பொதுவாக இந்த கால்நடைகளுடைய விஷயத்தில் மோத விட்டு, மாட்டை மோத விட்டு, ஆட்டையும் மோத விட்டு, கோழி சண்டைமாங்க, கோழி சண்டை போட வச்சு அதில் வெட்கட்டி நான் இந்த கோழி தான் ஜெயிக்கும் என்பதாக அதில் இந்த மாதிரியான இந்த சண்டைகளுக்கு இஸ்லாம் அனுமதி தருகிறதா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில்
திர்மிதி ஷரீஃபினுடைய பதிவு, நகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனித்த ஹரீஷ் பைனல் பகாயிமி, கால்நடைகளுக்கு மத்தியில சண்டையை போடவிட்டு அதை ஒரு பொழுதுபோக்காக, ஒரு வேடிக்கையாக, ஒரு பந்தயமாக நடத்துவதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். இஸ்லாத்தில் அது தடுக்கப்பட்டது, ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அப்ப இந்த குர்பானி கொடுக்கக்கூடியதுல இது போன்ற நிறைய தனி மனிதனுடைய குர்பானி, கூட்டு குர்பானியினுடைய விஷயத்துல நிறைய ஒழுங்குமுறைகளை இந்த சமூகம் பேண வேண்டியது இருக்கிறது. அப்ப குர்பானியினுடைய விஷயத்துல முஸ்லீம்களுக்கு மத்தியில சில மூடத்தனமான நம்பிக்கைகள் இருக்கிறது. அல்லாமா தானவி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கிதாபில் எழுதுறாங்க, முஸ்லீம்களுக்கு மத்தியில நிறைய மூடத்தனமான நம்பிக்கை. அதுல முதல் நம்பிக்கை என்ன? துல்ஹஜ் பிற 10வது நாள் குர்பானி கொடுக்க நிறைவேற்றும் வரையிலும் நோன்பு நோக்க வேண்டும். இப்படி ஒரு நம்பிக்கை. துல்ஹஜ் பிற 10வது நாள் பெருநாள் தொழுது குர்பானி கொடுக்கிற வரையிலும் நோன்பு நறுக்க வேண்டும் என்ற மூட நம்பிக்கை இருக்கின்றது. இது தவறு. பொதுவா ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா, நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், இந்த பெருநாளுடைய தொழுகைக்கு நபி அவர்கள் எப்படி வருவார்கள் அப்படிங்கிறத ஹதீஸ்ல பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் நோன்பு பெருநாள் ரமதான் மாதத்தினுடைய நோன்பு பெருநாளாக இருந்தால் நபி அவர்கள் சாப்பிட்டு விட்டு பெருநாள் தொழுகைக்கு வருவார்கள். ஹஜ் பெருநாளாக இருந்தால் தொழுது விட்டு சாப்பிடுவார்கள். இது சுன்னா. நோன்பு பெருநாளுக்கு சாப்பிட்டு, ஏன்னா நோன்பு வச்சிருக்கிறோம் 30 நாள் நோன்பு வைத்ததுனால சாப்பிட்டு விட்டு தான் தொலை வரணும். அது கம்பல்சரி கிடையாது, சுன்னா, நபி அவர்களுடைய வழிமுறை. அதே போன்று ஹஜ் பெருநாள்ல தொழுது விட்டு தான் சாப்பிட வேண்டும். ஏன்னா நபி அவர்கள் ஹஜ் பெருநாள் தொலை வச்சுட்டு வீட்டுக்கு போய் அவர்களுக்கு உண்டான கடமையை நிறைவேற்றி விட்டு அந்த மாமிசத்தை சமைத்து அதை முதல் உணவு, அன்றைய தினத்தினுடைய முதல் உணவாக சாப்பிடுவார்கள். இது ஆகமொத்தத்தில் ஒரு முஸ்தஹப்பான செயல். குர்பானியை நிறைவேற்றும் வரையிலும் சாப்பிடாமல் இருப்பது முஸ்தஹப், விரும்பத்தக்க செயல். இமாம்கள் எழுதுகிறார்கள், விரும்பத்தக்க செயல். இவ்வாறு இருக்கிறதுனால அது நோன்பாக ஆகாது. நோன்பினுடைய கூலியும் அதுக்கு கொடுக்கப்படாது. அப்ப இந்த மாதிரியான தவறான பார்வை ஒரு அமலு, அந்த அமல அது ஆப்ஷன், இதை செய்யலாம், இதை செய்யறதுனால நன்மை, விடுவதனால தீமை இல்லை என்ற அந்த கேட்டகரியில, அந்த இடத்துல வைத்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை நீங்க கொண்டு போய் அது கடமையினுடைய மூட நம்பிக்கையினுடைய இடத்துல வைக்க கூடாது. குர்பானி கொடுக்கக்கூடியவங்க குர்பானி கொடுக்கிற வரையிலும் நோன்பு இருக்கணும். பொதுவாக பெருநாள் தினத்தில் நோன்பு வைக்கிறதே ஹராம். பெருநாள் தினத்தன்று நோன்பு, நான் அல்லாவுக்காக தான் நோன்பு வைக்கிறேன், அது எந்த நாளாக இருந்தாலும் என்ன, பெருநாள் தினத்தை நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு யாராவது நோன்பு வச்சாருன்னா அது மட்டத்தனமான செயல். இஸ்லாத்தில் பெருநாள் தினத்தன்று அது எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் அவர் நோன்பு வைப்பது ஹராம் தான். அப்போ இது நோன்பு வைப்பது கிடையாது, அந்த குர்பானியை நிறைவேற்றும் வரையிலும் சாப்பிடாமல் இருப்பது நபி வழி. அது ஒரு விரும்பத்தக்க செயல். இரண்டாவதாக, காயடிக்கப்பட்ட குட்டியை குர்பானி கொடுப்பதில் கொடுக்க கூடாது என்று பலரை விளங்கி வச்சிருக்கிறாங்க. காயடிக்கப்பட்ட குட்டியெல்லாம் நல்ல, அது நல்ல குட்டி இல்லை. ஆனால் சிறந்தது எது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் காயடிக்கப்பட்ட ஆடோ மாடோ ஒட்டகமோ அதை கொடுப்பதுதான் சிறந்தது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான குட்டிகளை தேடிதான் நபி அவர்கள் குர்பானி கொடுத்து இருக்கின்றார்கள். மூன்றாவதாக, பெரும்பாலான மக்கள் வசதி வாய்ப்பு பெற்றிருந்தும் அவர்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய குர்பானியை நிறைவேற்றாமலேயே இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தில் மிக கவனக்குறைவாக இருக்கிறாங்க. கடமையானவர்கள், கடமை இல்லாதவங்க கூட என்ன செய்கிறாங்க, நாம் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவர்களுடைய சக்திக்கு மீறி ஆட்டை வாங்கியோ அல்லது மாட்டில் ஷேர் சேர்ந்தோ குர்பானியை நிறைவேற்றுறாங்க. கடமை உள்ளவர்கள் தங்களுடைய கடமையை தட்டி கழிக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு எத்தனை செல்வந்தர்கள் குர்பானி கொடுக்காமல் இருக்கின்றார்கள். அப்போ இவர்களை குறித்து நபி அவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடும் பொழுது, யார் வசதி வாய்ப்பு பெற்றிருந்தோம் துல்ஹஜ் பிறை 10 குர்பானி கடமையான அன்றைய தினத்தில் யார் குர்பானியை நிறைவேற்றாமல் இருக்கின்றாரோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் நாம் தொழக்கூடிய இல்லத்திற்கு நெருங்க வேண்டாம், நாம் தொழக்கூடிய இல்லத்திற்கு அவர் வர வேண்டாம். நீ ஃபர்லையை நிறைவேற்ற, சுன்னத்தை நிறைவேற்ற ஏன் வர? அதனுடைய கருத்து இதான். நம்முடைய தொழுகும் இடத்திற்கு வர வேண்டாம் அப்படின்னா என்ன? ஃபர்து, குர்பானி கொடுக்கிறது ஃபர்து. அந்த ஃபர்தையே நீ நிறைவேற்றவில்லை என்று சொன்னா சுன்னத்தையே நிறைவேற்ற வர? அந்த கருத்து அதில் அடங்கி இருக்கிறது. அப்ப கடுமையான முறையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நான்காவதாக,
நம்முடைய மரணித்து விட்ட பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நமக்கு கல்வி போதித்த ஆசிரியர்கள், அதே போன்று நம்முடைய குடும்பத்தில் இருந்த பெரியவர்கள், நபிகளார் சல்ல மௌத்தார்கள், இவர்களுடைய பெயர்ல குர்பானி கொடுக்கலாமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்ல குர்பானி கொடுக்கலாமா? அதனுடைய மாமிசத்தை நாம சாப்பிடலாமா என்று பார்த்தால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனா எப்போ கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் தன்னின் மீது இருக்கக்கூடிய கடமையை நிறைவேற்றிவிட்டு அடுத்து அவர்களுடைய பெயர்ல என்ன, இதுவெல்லாம் அதிகப்படியான உபரியான செயல், தத்தவ்வா என்பதாக சொல்வார்கள், அதிகப்படியாக கொடுக்கிறது. நிறைய பேருடைய கேள்வி, வசதி படைத்தவர்கள், ஆலிம்சா போன வருஷம் எனக்காக நான் கொடுத்தாச்சு, இந்த வருஷம் என் மனைவிக்காக கொடுக்கவா, என் மகனுக்காக கொடுக்கவா? சம்பாதிக்கிறது நீங்கள், ப்ராப்பர்ட்டி உங்களது, உங்கள் மேலே தான் கடமை. உங்களுடைய மனைவியின் மீது ப்ராப்பர்ட்டி இருந்தால் அவங்க மேலே அது கடமை, உங்கள் பிள்ளை மீது ப்ராப்பர்ட்டி இருந்தால் அவங்க மேலே அது கடமையாகிறது. நீங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னா அது சாத்தியப்படாது, அது இஸ்லாம் அனுமதிக்கலை. நீங்கள் மட்டும்தான் செல்வந்தர் என்று சொன்னால் நீங்கள் கொடுங்க, உங்களுடைய பெயரில் தான் கொடுக்கணும். அதை போன வருஷம் என் பேரில் கொடுத்துட்டேன், இந்த வருஷம் என் மனைவி பேரில் கொடுக்குறேனே, எம்மா பேரில் கொடுக்குறேனே. யார் பேர் மேலே ப்ராப்பர்ட்டி இருக்கின்றதோ, ஜக்காத் கடமையாக கூடிய அளவிற்கு சொத்து மொத்துகள் இருக்கின்றதோ, அவர்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேரை மேலையும் அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் 5 ஆடு நீங்கள் கொடுக்கணும், அல்லது ஒரு மாட்டை வாங்கி அதில் ஷேராக நீங்கள் கொடுக்கணும். இந்த வருஷம் என் பேரில் கொடுத்தாச்சு, அடுத்த வருஷம் என் மகன் பேரில், அதுக்கு அடுத்த வருஷம் என் மகன் பேரில், அப்போ பேரன் பேரில், பேத்தி பேரில். முதல்ல குர்பானி பிராய பூர்த்தியை அடைந்தவர்கள் மீது தான் குர்பானி கடமை. நீங்கள் பேரன் பேத்திக்கு தான் கொடுக்குறீங்க, முதல்ல உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்க. அதாவது அதிகா விளங்காமல் செய்கிறது. பேரன் பேத்திக்கு தொழுகை கடமை இல்லை, நோம்பு கடமை இல்லை, ஜக்காத்து கடமை இல்லை, ஹஜ்ஜு கடமை இல்லை, குர்பானி கடமை இல்லை, எதுவுமே கடமை இல்லை. அவர்கள் பிராய பூர்த்தியை அடைந்ததற்கு பிறகுதான் அவை அனைத்தும் கடமையாகிறது. கடமையான நீங்கள் அதை நிறைவேற்றாமல் கடமை இல்லாதவர்கள் மீது நிறைவேற்றுங்கள். அப்ப முதலாவதாக நம்மின் மீது விதியாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அதை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய மரணித்து விட்ட பெற்றோர்கள், மரணித்து விட்ட நம்முடைய முன்னோர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, இவர்கள் மீது எல்லாம் நாம குர்பானி கொடுக்கிறது அது தாராளமாக கூடும். அப்ப நாம முன் வந்து நாம் நன்மையை சேர்ப்பிக்கும் முகமாக நாம் கொடுக்கக்கூடிய இது போன்ற குர்பானிகளுக்கு அதனுடைய மாமிசத்தை தாராளமாக சாப்பிடலாம். நாம முன் வந்து என்னுடைய பெற்றோருக்காக கொடுக்குற, என்னுடைய மூதாதையர்களுக்கு கொடுக்குற, என்னுடைய தாய்மாமாவுக்கு கொடுக்குற என்பதாக நாம முன் வந்து கொடுக்கக்கூடிய குர்பானிகளுடைய மாமிசங்களை தாராளமாக புசிக்கலாம். ஆனால் வசியத் செய்யப்பட்ட குர்பானி, வசியத் செய்யப்பட்ட குர்பானி என்றால் ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கின்றார், ஹஜ் பெருநாள் 1 மாதத்திற்கு முன்பாக 2 மாதத்திற்கு முன்பாக மரணப்படுக்கையில் இருக்கிறாரு. மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவர் எப்போ ஹஜ் பெருநாள் வருது, நான் உயிரோடு இருக்கிறோன்னா இல்லையோ, ஹயாத்தா இருக்கிறோன்னா இல்லையோ, என்னுடைய காசுல இருந்து என் பேரில் ஒன்று நீங்கள் கொடுத்துருங்கப்பா என்பதாக வசியத் செய்து அவர்கள் மௌத்தாகி விடுகின்றார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வசியத்தை நிறைவேற்றும் விதமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானிகளுடைய மாமிசத்தை நாம் சாப்பிடக்கூடாது, முழுவதுமாக அதை ஏழைகளுக்கே கொடுத்து விட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. வசியத் செய்யப்பட்ட பிராணிகளுடைய அந்த மாமிசத்தை முழுவதையும் அதை ஏழைகளுக்கே கொடுக்க வேண்டும். அடுத்தபடி 5வதாக நடக்கக்கூடிய தவறு, பெரும்பாலும் ஒரு பிராணியை அறுத்ததற்கு பிறகு அதனுடைய உயிர் முழுமையாக போவதற்கு முன்பாக தோலை உரிக்கிறாங்க. அப்படி உரிக்கக்கூடாது, உரிப்பது ஹராம். நன்றாக உயிர் பிரிந்து விட்டது, உடம்புல சூடு இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகுதான் அதனுடைய தோலை உரிக்கணும். இதுக்கு என்ன செய்யறாங்க, இந்த கசாப் கடையில் வேலை செய்யக்கூடியவர்கள் அது ஒரு 10 ஆர்டர் பிடிச்சி வச்சுப்பாங்க, ஒரு 10-15 ஆர்டர். 10 மணிக்கு அங்கே வரேன்னு சொல்லியிருப்பார், 9:30 மணிக்கு இங்கே இருப்பார், 9 மணிக்கு அறுத்திருப்பார், அதனுடைய சூடு கூட தனிஞ்சிருக்காது. 10 மணிக்கு அங்கே போடுமே, 10 மணிக்கு அங்கே போடுமே, அவசரமாக என்ன செய்வார், அந்த தோலை உரிப்பார். அந்த தோலை உரிக்கக்கூடிய நேரத்தில் தோல் மட்டும் வராது, சூட்டோடு உரிப்பதனால கரியோடு சேர்த்து வரும். சூடு தணிந்ததற்கு அறுத்து முழுவதுமாக ரூகு பிரிந்து அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா சொட்டு இரத்தங்களும் வெளியேறியதற்கு பிறகு, சூடு தணிந்ததற்கு பிறகு அந்த தோலை உரிக்கக்கூடிய நேரத்தில் அழகா தோல் வரும். அவர் அவசரமாக உரிக்கக்கூடிய நேரத்தில் கரியோடு சேர்த்து தோல் வரும். அப்ப இந்த மாதிரி செய்வது ஹராம். ஏன்னா அதனுடைய அந்த வேதனை அது உணருது. அது அறுக்கக்கூடிய தோலை உரிக்கக்கூடிய பாதி உயிர் தான் போயிருக்கு, பாதி உயிர் போகல, அவசரமாக தோலை உரிக்கிறாரு. நான் 10 மணிக்கு அந்த வீட்டுக்கு போகணும் என்பதற்காக. அப்போ அது இன்னும் கொஞ்சம் அதற்கு வேதனை கொடுப்பதாக இருக்கிறது. அப்படி செய்யக்கூடாது, செய்வது ஹராம் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. கர்ப்பமான குட்டியை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய கால்நடைகளை குர்பானி கொடுப்பதில் சந்தேகம் கொள்கின்றார்கள். கூடுமா என்று பார்த்தால் கூடும்.
கூடாதுன்னு கிடையாது. தாராள கூடுமா என்று பார்த்தால் கூடும். ஆனால் அதை அறுக்கும் பொழுது அதனுடைய உள்ள வயிற்றில் இருக்கக்கூடிய குட்டி ஹயாத்தாக உயிரோடு வந்து விட்டால் அதையும் குர்பானி கொடுத்து விட வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களுக்கு குர்பானிகளுடைய மாமிசத்தை கொடுக்கலாமா? நிறைய பேருடைய கொஸ்டின். அப்படிலாம் கொடுக்கலாமா என்று கேட்கின்றார்கள். தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த வேலையினுடைய கூலியாக அதை கொடுக்கக்கூடாது. ஒரு கசாப் கடைக்காரர் என்ன செய்யறாரு, வந்து ஆட்டை அறுக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆடு அறுக்கிறதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு 1000 ரூபா. நான் 1000 ரூபா தர மாட்டேன், இந்த தலையை வச்சுக்கோ, குடலை வச்சுக்கோ, காலை வச்சுக்கோ, கையை வச்சுக்கோ என்பதாக அதனுடைய உதிரி பாகங்களை கொடுத்து நீ இதை கூலிக்கு பதிலாக இதை வச்சுக்கோ என்பதாக கொடுப்பது கூடாது. சதக்காவாக நன்மையை சேர்ப்பிக்கும் விதமாக அல்லது மற்றவர்களுக்கு கொடுப்பதை போன்று மாமிசமாக கூலியில பிடிக்காம கொடுப்பது கூடும் என்பதாக சொல்கின்றார்கள். அடுத்தபடியாக யார் குர்பானி கொடுப்பதற்கு நாடி விட்டாரோ, அந்த குர்பானியினுடைய பிராணியை வாங்கி விட்டாரோ, அவர் துல்ஹஜ் பிறை முதல் நாளில் இருந்து மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. இப்படியான நம்பிக்கை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. துல்ஹஜ் பிறை பிறந்து குர்பானி கொடுக்கணும் நாடி அவர் ஆடு மாடு ஒட்டகத்தை எதையாவது வாங்கிட்டா அந்த துல்ஹஜ் பிறை 1ல் இருந்து குர்பானி கொடுக்கிற வரையிலும் அவர் எந்த இறைச்சியையும் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு தவறான மூட நம்பிக்கை இருந்து வருகிறது. அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. தாராளமாக சாப்பிடலாம், ஃபுல் கட்டு கட்டா தினமும் சாப்பிடலாம். ஹலாலான உணவு வகைகளை எந்த விதமான தடையும் கிடையாது, நோன்பினுடைய காலகட்டத்தில் தவிர. அதே போன்று துல்ஹஜ் பிறை முதல் நாளில் இருந்து குர்பானி கொடுக்க நாடியுள்ளவர் தன்னுடைய மனைவியோடு சேர்வதும், அதே போன்று அவர்களோடு மற்ற ரகசியமான உறவுகளை வைத்துக் கொள்வதும் அது கூடாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. தாராளமாக அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை அவர்கள் தொடரலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் மூட நம்பிக்கை. குர்பானியுடைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தால் கடைபிடித்து வரக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் எந்த அளவிற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய நன்மையையே எடுப்பட வைக்கக்கூடிய அளவிற்குண்டான மூட நம்பிக்கைகள் இவைகள் எல்லாம். அடுத்தபடியாக அந்த குர்பானியினுடைய கரிய மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா? முஸ்லிம்களுக்கு தான் கொடுத்துட்டு வரோம், மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா என்று பார்த்தால் கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு கிடையாது. கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி கொஸ்டின் தான் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது கொடுக்கக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் நேர்ச்சை செய்யப்பட்ட குர்பானி கரியை கொடுக்கக்கூடாது. நேர்ச்சை செய்யப்பட்ட குர்பானி கரினா ஒருத்தர் நீயத்தை நேர்ச்சை செய்கிறாரு, நான் ஹயாத்தா இருக்கிற வரையிலும் என்னை பெற்று என்னை வளர்த்து என்னை பராமரித்த மௌத்தாகிவிட்ட என்னுடைய பெற்றோர்களுக்காகவும் நான் ஒரு ஆடு கொடுப்பேன் என்பதாக நேர்ச்சை செஞ்சு அவருக்குடைய கடமையை நீக்குவதற்கு ஒரு ஆடு, பெற்றோருக்காக நேர்ச்சை செய்து ஒரு ஆடு அவர் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த ஆட்டினுடைய மாமிசத்தை மாற்றார்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்கிறது. இப்படி நிறைய இந்த சமூகத்தில் பொதுவாக ஒரு இபாதத்தினுடைய விஷயத்தில் அந்த இபாதத்தை அப்படியே எந்த விதமான கலப்புகள் இல்லாமல் அப்பழுக்கற்ற முறையில் செய்யாமல் மற்ற விஷயங்களை இதோட கனெக்ட் பண்ணி செஞ்சு அதனுடைய நன்மையையே அவர்கள் போக்கிவிடுகிறார்கள். இது மாதிரியான எல்லா விஷயங்களிலும் இது போன்ற மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. வர்ற மாதத்தினுடைய ஆஷூரா தினத்தில் கொல்லப்பட்ட கர்பலா காலத்தில் கொல்லப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறை வைத்து கருப்பாடை அந்த ஷியாக்களுடைய நடைமுறையை வைத்து சில சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறது. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை இஸ்லாத்தில் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறைக்கு ஒத்து வராத இந்த நடைமுறைகளை அடிப்படை விஷயங்களோட கனெக்ட் பண்ணி சேர்த்து அந்த அடிப்படை விஷயங்கள் செய்ததன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையையே இன்றைக்கு சமூகத்தில் பலர் பாலடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்ற நியத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய நியத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய தருணத்தில் எல்லா விதமான இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை பேணி அல்லாஹ்விற்காக அந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய மேன்மக்களுடைய கூட்டத்தில், நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மற்றும் உலகில் வசிக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.